Hi friends, நம்ம சமைச்சதெல்லாம் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இன்னும் வந்து மாவு விளக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டா சாமி கும்பிட்ற வேலை தான், ஒரு 1/4 ஹவரில் கும்பிட்டுடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சமைச்சோன்னு பார்த்துடலாம். நல்லா சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேமியா பாயாசம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், பசும் தயிர், நம்ம வந்து மூக்கல்ல வேக வச்சோம்ல அதில் ரசம் வச்சுருக்கோம், அப்பளம் பொரிச்சிருக்கோம், மூக்கல்ல மசாலா பண்ணியிருக்கோம், உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸ் வந்து பொரியல், கொஞ்சமாக தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல், அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். புளி சாதம் செஞ்சோம், மசால் வடை செஞ்சோம், அதுக்கப்புறம் வந்து லெமன் சாதம். வாரம் பெருமாள் கும்பிட்றதுக்கு நம்ம இதுதான் சமைச்சோம். இது இப்போ வந்து சாமி கும்பிட்றத பார்த்துடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பெரிய வீடியோ இன்றைக்கி தான் எடுக்கிறோம். இன்றைக்கி பெருமாள் சாமி கும்பிட போகிறோம். புரட்டாசி 3வது வாரத்தில் நம்ம கும்பிட போகிறோம். எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வாரமே கும்பிட்ருவோம். எனக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் மாலி அமாவாசை வர வந்து தான் ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து கும்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு 3வது வாரம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம இந்த ஒரு மாதமும் வந்து ஒரு பொழுது தான், ஒரு பொழுதுனா நான்வெஜ்ஜு சாப்பிடாம தான் இருப்போம் கும்பிட்டா கூட. இப்போ வந்து இன்றைக்கி என்னென்ன செய்கிறோன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் சேமியா பாயாசம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட், பீன்ஸ், கோஸ் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்பளம், மசால் வடை. இன்னியோட சமையல் இது தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 3 வகை சாதம் செய்யணும்ல. புழுங்கரிசியே தயிர் சாதத்துக்கு நான் எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒரு 1.5 அலாக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு நாமம் போட்டு, அதுக்கப்புறம் சாமியை பெருமாளை நினச்சிட்டு, எப்பயுமே வந்து பெருமாளுக்கு வந்து தர்மம் வாங்கிட்டு வந்து தான் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. போன தடவை வாங்கின அரிசியை கொஞ்சம் இருந்தது, அதை வச்சே நான் பொங்கல் வச்சுட்டேன். இல்லைன்னா ஒரு சொம்பில் நாமம் போட்டு துளசி கட்டி பக்கத்தில் ஒரு 3 வீடோ 1 வீடோ வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் சேர்த்து பொங்கல் வைப்பாங்க. நான் போன தடவை பெரிய சொம்பு இந்த சொம்பில் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இதுவே இவ்வளோ இருந்தது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நாள் பொழுது போட்டு செஞ்சிருவேன் இன்றைக்கி. அதனால் அதே போல் சக்கரை பொங்கல் ஒரு ஆளாக்கு கொஞ்சம் ஒரு கை போட்டு நம்ம அரிசி போட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ சின்ன நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மசால் வடைக்கு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன். சாம்பாருக்கும் பருப்பு ஊற வச்சாச்சு. புளி சாதத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு வெந்திட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வேலையாக நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு செய்யணும். ஏன்னா 3 ஸ்டவ்வில் நம்ம வைக்கும் போது 3 ஸ்டவ்வுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி வேலை செய்யணும். ஓகேவா? நல்லா சுறுசுறுப்பாக 1 மணிக்குள்ளே நம்ம கும்பிடணும். ஏன்னா 1-1:30 யமகண்டம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் வெங்காயம்லாம் உரிச்சிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கும் சேமியா பாயாசத்துக்கும் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அப்படியே அந்த சேமியாவையும் வறுத்துடலாம். இது வந்து ட்ரை சேமியா தான், வறுத்தது தான், நல்ல மணமாக இருக்கும். இருந்தாலும் நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து சக்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம்.
சாதம் நல்லா வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு கப்பு தான் போட்டிருக்கேன். 200 கிராம் அரிசி, பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கை முந்திரி, ஒரு கை திராட்சை. சக்கரை பொங்கலை சிம்லையே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ முந்திரி திராட்சையை எடுத்துடலாம். திராட்சை பபுள்ஸ் மாரி வந்தாவே போதும். 1 லிட்ரு பால் கொஞ்சமாக எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் மட்டும் எடுத்து தயிருக்கு நான் காய்ச்சி ஊற்றிட்டேன். மிச்ச பாலை அப்படியே வந்து நைட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சுண்ட காய்ச்சி வச்சுருந்தேன். திருப்பி வந்து காலையில் நல்லா பாருங்கள், ஏடு வர வர சிம்மிலேயே வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் பாயாசம் நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ இதை வறுத்தாச்சு, பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ சேமியாவை வந்து பாலில் சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து சாதம் பாருங்கள் நல்லா மலர்ந்து வந்துருச்சு, வேகணும். ஓகேவா? இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு நம்ம சில்வர் சட்டியில் வேறு வச்சுருக்கோமா, அடி பிடிக்கும். இது பாருங்கள் எப்படி இருந்தது. அந்த தண்ணி வந்து அந்த வெள்ளத்தோட தண்ணி வந்து நல்லா வந்து உங்களுக்கு ட்ரை ஆக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மறுநாள் கூட சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து இதில் பாதி முந்திரி, திராட்சை, ஒரு 3 ஏலக்காய், அவ்வளோதான். அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருந்தால் கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இப்போ வந்து சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுட்டேன். சுண்டலுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு நம்மளுக்கு ரெடி. நல்லா பாருங்கள் தலைன்னு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் போட்ட உடனேயே நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே வச்சுக்கோங்க. 1க்கு 3 பங்கு வைங்க. அப்போ தான் வந்து சக்கரை பொங்கல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ வந்து ஒரு 75 கிராம் சுகர், சேமியா வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை நல்லா மலர்ந்து வந்தால் நம்மளுக்கு ரெடி பாயாசம். இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ இங்கே பாருங்கள், இப்படி லிக்விடாக இருக்குல்ல, உங்களுக்கு ஆற நல்லா கெட்டி போட்டுரும். இது போல் வச்சாவே தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சி நீங்கள் பாயாசம் வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து சாப்பிடாதவங்க கூட பாயாசம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பாயாசம் ரெடி. இந்த பக்கம் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் பொரியல் தான். சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறோம். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். ஏன்னா லெமன் சாதம், புளி சாதம்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இல்லாமல் சாப்பிட முடியாது. பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி
அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா பதமாக வெந்து வந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை தாளித்து விட்டுடலாம். சோம்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். இந்த பக்கம் பீட்ரூட் பார்த்துடலாம். நல்லா காற்றடிக்குது ஜன்னல் பக்கத்தில். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடயே தக்காளியும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குக்கு காரத்துக்கு தகுந்த மாரி வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பீட்ரூட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் தேங்காய் துருவல் சேர்க்கணும். நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சோண்டு சுண்டல் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், 1/2 மூடி தேங்காய், அதில் 1/4 மூடி வந்து பீட்ரூட்டுக்கு 1/4 மூடி சுண்டலும் வெந்துருச்சுல, தாளிப்பு போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம்லாம் போட்டோம். ஓகேவா? போச்சுன்னா நம்மளுக்கு பீட்ரூட்டும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நம்ம பாதி உப்பு தான் சேர்த்துருக்கோம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சேர்த்தோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ரோஸ்ட் ஆகணும். இப்படி ரோஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இப்படி இருந்ததுன்னா டக்குன்னு வந்து அடி பிடிக்காது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு பீட்ரூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு சுண்டலை தாளித்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கழுவி போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் 2 தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன். இது அப்படியே சாம்பாருக்கு வேக வச்சிடலாம். இதிலே கொஞ்சமாக ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதுதான் இப்போ ரசம் வைக்க போகிறோம். கொஞ்சம் சேர்த்து பருப்பு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கலாம். சுண்டல் தண்ணியில் ரசம் வச்சா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வடிகட்டி வச்சுருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியிட்டோம். கொஞ்சமாக சீரகம், கடுகு பொரிஞ்சோன்னே ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒன்று தட்டிக்கோங்க, ஒன்று இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் 2 சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து சுண்டல் வந்து 300 கிராம் ஊற வச்சுருந்தேன். வெங்காயம் பாதி வதங்கினா போதும். தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. இந்த சுண்டல் ஈவினிங் டைம்லலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறுமா வேக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
அப்படியே ஒரு சிம்மில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மிளகாத்தூள் வாசனை போட்டும் வெங்காயம் வந்து சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் பாதி வதங்கட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். புளி தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுண்டலை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் காரம்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிளகாத்தூளும் வாசனையும் அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெய் எதுவும் போயிடுச்சுன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. அப்படியே கடாயில் போட்டு நீங்கள் அந்த சூட்டில் வந்து சுண்டலை வந்து மிக்ஸ் பண்ணும் போது ஹார்டாகிடும். ஓகேவா? அவ்வளோதான், ரெடி சுண்டல். இது வந்து லெமன் சாதத்துக்கு, அது வந்து புளி சாதத்துக்கு. இப்போ வந்து புளி சாதத்தை ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுடலாம். கடுகு, 2 வெந்தயம். நான் ஆல்ரெடி வந்து புளி சாதம் பவுட்ரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதிலே பெருங்காயம் மஞ்சத்தூளெல்லாம் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? தனியா, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் எல்லாத்தையும் கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணி 3/4 பதத்தில் வறுத்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது பவுட்ரு பண்ணி குறைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 80% சூப்பராக இருக்கும். கோயில் புளி சாதம் மாரியே இருக்கும். எங்களுக்கு இந்த புளி தொக்கு ரெடி பண்ணி அந்த புளி சாதம் பவுட்ரு ஏற்கனவே நான் வச்சுருப்பேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணாவே போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். பசங்களுக்குமே இந்த புளி தொக்கு ரெடி பண்ணி அந்த பவுட்ரு போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். நல்லெண்ணெயில் தாளிங்க. நல்லா திக்காக சாதத்துக்கு ஏற்ற மாரி புளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு சாதம் வேக வச்சுருக்கேன். 1/2 கப்பு வந்து புளி சாதம், 1/2 கப்பு வந்து லெமன் சாதம், 1/2 கப்பு வந்து தயிர் சாதம். ஓகேவா? கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது கூடயே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் மட்டும்தான் மிதங்கணும். அப்போ தான் வந்து புளி காய்ச்சலோ லெமன் சாதம்லாம் வந்து சளி பிடிக்காது. எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒருத்தவங்களுக்கு லெமன் சாதம் புளி சாதம்லாம் வந்து கிளைமேட்டு மாறிடுச்சுன்னா சாப்பிட்டா வந்து சளி பிடிக்கும். நான் செய்கிற மாரி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக சளி பிடிக்காது. நான் எல்லா டைமுமே லெமன் சாதம் செஞ்சு கொடுப்பேன். பனிக்காலம் வருது பாருங்கள், அப்போ கூட லெமன் சாதம் செய்வேன். எங்கள் பசங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா வந்து லெமன் வந்து நல்லா கொதிச்சிடணும். அந்த எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு சளி பிடிக்காது. புளி தொக்கு ஒரு பக்கம் நல்லா மலர்ந்து வருது. இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு எண்ணெய் காஞ்சிருக்கும். கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4 சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 துண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் லெமன் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், நல்லா வெடித்து வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி வந்து கொதித்து வரணும். இங்கே பாருங்கள், 1 லெமன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஊற உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளிப்பு திட்டமாக போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள், பசங்களுக்கெல்லாம் லஞ்செல்லாம் கட்டுறீங்கன்னா புளிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் உப்பு, ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கல. இப்போ இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பாருங்கள், இதுவும் வந்து நல்லா வந்து எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டவ் காலியாக இருக்குது. இந்த பக்கம் வேணால் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சிடலாம். அரிசி ஆல்ரெடி வந்து ஒரு தனியாக ஊற வச்சுட்டோம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே நல்லா மலர்ந்து வரட்டும். இது பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் ஆறினோடனே சாதத்தை சேர்த்து அந்த பவுடரை சேர்த்து உப்பு பத்தலைன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட புளி சாதம் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சாதம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி சாதம் பவுட்ரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் வேணும்னாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், லெமனும் நல்லா எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சுத்தமாக நான் வந்து சாப்பாட்டில் உப்பு சேர்க்கலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சாதம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், புளி சாதம் ரெடி. லெமன் சாதத்துக்கு சாதம் சேர்த்துக்கலாம். வேணும்னா வேர்க்கடலை போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அவ்வளோதான். ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் நம்மளோட புளி சாதமும் ரெடி, லெமன் சாதமும் ரெடி. சாதம் வந்து தயிர் சாதத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு தாளிப்பெல்லாம் நான் போடல, உப்பு மட்டும் போட்டு தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணணும். கோஸு கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு பக்கம் சாதத்துக்கு உலையும் வச்சாச்சு. இப்போ சாம்பாருக்கும் கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியலுக்கும் வானலி வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார். இப்போ வந்து தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, சீரகம், சோம்பு, ஒரு 4 வெந்தயம், இது கூடவே ஒரு 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. நான் தேடி கண்டுபிடிச்சி மாங்காய் எங்கேயுமே 4-5 கடையில் இல்லை. எப்படியாச்சும் மாங்காய் வாங்கணும்னு சொல்லிட்டு, மாங்காய் சீசன் கிடையாதுல்ல, கிடைக்க மாட்டேது. அவரைக்காய் 27 ரூபாய் 200 கிராம் மாங்காய். இதே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம இந்த சைடு இப்போ காயை வதக்கி விடலாம். தேங்காய் துருவெல்லாம் போடல, உப்பு போட்டு வேக வச்சா போதும். கடுகு, சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு வேலை முடியும் போதே அதே வானலியில் கழுவி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு இந்த வேலை டைமில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பாத்திரம் நிறைய செஞ்சிடும் அலம்புறதுக்கு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுக்கும்போது ஒவ்வொரு பொரியல் செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு குழம்பு வச்சாலும், ரசமோ எது செஞ்சாலும் தனித்தனி வானலி வச்சுப்பேன். வீடியோலாம் எடுத்து முடித்த உடனே பார்த்தா சிங்கு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம்தான் யோசித்தேன், இதை நம்ம தானே செய்யணும், உப்பு சேர்த்துக்கலாம். அதிலிருந்து நான் இந்த இது போல் தான், இந்த விசேஷ காலத்துலலாம் நான் இந்தமாரி தான் ஒன்று ரெடியாக
ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அப்படியே இந்த வானலிலே தேய்ச்சிட்டு அப்படியே வச்சுக்கிறது. கத்திரிக்காய் ஏன்னா சாதம்லாம் இருக்குல்ல, அதனால் சாம்பார் வந்து கொஞ்சம்தான். இப்போ வதங்கட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கோஸு. இப்போ இந்த 3 ஸ்டவ் இருக்கனால டக்கு டக்கு டக்குன்னு நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நான் அதனால சிலதெல்லாம் வந்து டைம் இருக்கும்போது வேக வச்சு எடுத்துருவேன். சரி இன்றைக்கி 1 மணிக்குள்ளே தானே கும்பிடணும், எதுக்கு சீக்கிரமாக செய்கிறது. ஒரு 11:30க்கு முடித்தா கூட 12 மணிக்குள்ளே கும்பிட்டுடலாம். காலையில் எல்லாருமே வந்து காப்பி 1 கிளாஸ் போட்டு கொடுத்து பிஸ்கெட் கொடுத்துட்டேன். ஒரு இடத்துல விசேஷ காலத்துலலாம் டைம் இல்லைன்னா அதை தான் கொடுப்பேன். பசங்க மட்டும் சாப்பிட்டுப்பாங்க. காலையிலே கும்பிட்ற கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். காலையிலே கும்பிட்ற மாரி இருந்தால் டிஃபனுக்கு பொங்கல், பாயாசம், வடை எது செய்கிறோமோ கொடுத்துருவேன். இன்றைக்கி மசால் வடைக்கு தான் ஊற வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பாதி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணியை ஊற்றிட்டோமா, உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா காய் ரெடி ஆகிடும். ஏன்னா சும்மா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஓகேவா? எப்பயுமே வந்து விசேஷ காலமோ நம்ம லஞ்ச் பாக்ஸோ கட்டுறோன்னா நைட்டே வந்து என்ன சமையல், என்ன பொரியல், என்ன கிழமை மசாலா நான் யோசிச்சு வச்சுருவேன். அப்போ தான் காலையில் யோசிக்காமல் டக்கு 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 டக்குன்னு செய்ய முடியும். இப்போ வந்து பருப்பு தண்ணியோடு நம்ம எல்லாமே வேக வச்சிட்டோம். பூண்டு, பெருங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு. அதனால் ஒரு நேரத்தில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, போட்டு வதக்க வேணாம். சாம்பாருக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் போட்டிருக்கோம்ல, அது வேக கொஞ்சம் லேட் ஆகும்ல, வெந்து வந்த பிறகு மொத்தமாக சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இப்போ வந்து மசால் வடைக்கு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டுட்டேன். ஓகேவா? இந்த பக்கம் காய் வெந்துட்டுருக்கு, வேகட்டும். தயிர் சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா திக்காக பால் நல்லா ஏடோடு 1 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தலைன்னு மிக்ஸ் பண்ணும்போது நான் நடு சாதமாக எடுத்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். ஏன்னா பால் ஊற்றுனேன்னா அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாதுளம்பழம் கூட இருக்குது, உரிச்சி போடலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு டைம் கிடையாது. மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. தயிர் வந்து வீட்டிலையே போட்ட பசும் தயிர் தான், புளிப்பு இல்லாமல் நான் தனியாக தயிர் சாதத்துக்கும் ஊற்றி வச்சேன். கிளாஸ் மட்டும் தனியாக ஊற வச்சேன். ஒரு 1.5 கிளாஸ் மட்டும் இது போல் 2 இதுவாக ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் திடீர்னு பசங்க என்ன பண்ணுவாங்க, ரசி போட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி பாருங்கள், நல்லா தலைன்னு ஆயிடுச்சு. இந்தமாரி வச்சா சாப்பிட்ருவாங்க. ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து தயிர் சாதம் தாளித்து கொடுத்து பழக்கமே பண்ணலை. உப்பு போட்டு, ஏன்னா சின்ன பிள்ளைக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும், பெரியவனும் சாப்பிட்டுப்பான். ஆனால் வந்து தாளித்து கொடுத்தது கிடையாது. அதனால தான் நான் இந்தமாரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தயிர் சாதமும் ரெடி. நான் தயிர் சாதம் கட்டினாவே நல்லா திக்காக பாலை காய்ச்சிடுவேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்ணுன்னா காலையில் ஒரு 2 பேர்த்துக்கு சாப்பாடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாலை நல்லா திக்காக காய்ச்சி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தயிர் ஊற்றினா போதும். அப்படியே நீங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு பசங்க சாப்பிடும்போது அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்கும். ரொம்ப தயிர் ஊற்றாமல், ஏன்னா அப்போ தான் நான் வந்து
தயிர் வந்து நம்ம பாலோட தயிருக்கு உரக்கி ஊற்றி வைப்போம் பாருங்கள், அந்தமாரி டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய தயிர் ஊற்றாமல் பாலை மட்டும் நல்லா திக்காக காய்ச்சி ஊற்றிட்டு தலைன்னு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அவ்வளோ ஒரு புளிப்பு இல்லாமல் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க தயிர். இப்போ காய் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஓகேவா? அதனால் நான் புளிப்பு சேர்க்காம தான் கொடுப்பேன். திட்டமாக தான் புளிப்பு சாப்பிடுவோம். சாம்பாருக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மணமாக இருக்குது. கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் வெந்துருச்சு. நான் ஒலை தண்ணியிலேருந்து பருப்புக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா மூக்கல்ல தண்ணி இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் ரசத்துக்கு தான் மூக்கல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க, கலர் மாறிடும். ஏன்னா கருப்பு மூக்கல்ல தண்ணி பாருங்கள், சாம்பார் கலரே மாறிடும். ஒரு நாள் நான் சாமி கும்பிட்லன்னா குடிச்சிடுவேன், உப்பு கம்மியாக போட்டு குடிச்சிடுவேன். மாங்காய் ஒரு மாங்காய் நல்லா ஒரு 200 கிராம் மாங்காய் முக்கால்வாசி போட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு மாங்காய் பாதி வெந்தால் போதும். சாம்பார் அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், ஓகேவா? இது வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி போட்டோம். அதே ஒரு 1.5 ஆளுக்கு மட்டும். ஏன்னா பெரும்பாலும் வந்து சாமிக்கு பெருமாளுக்கு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் தான் வைப்பாங்க. நம்ம அது மட்டும் இலையில வச்சு சாப்பிட முடியாது இல்லை. அதனால் ஒரு சாம்பார், ஒரு வறுவல், சாப்பாடு வடிச்சிட்டா பிரச்சனை இருக்காது. ஒரு காய் பொரியல், ஓகேவா? இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். வடைக்கு கட் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் அரைக்கலை, ஓகேவா? அரைச்சிட்டு வந்துடுறேன். சாம்பார் அதுக்குள்ளே மலரட்டும். நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், ஓகேவா? வடையும் அப்பளமும் பொரிச்சா நம்மளுக்கு ரெடி. மாங்காய் கமன்னு வாசனை. ஆனால் இன்னும் மாங்காய் வந்து பாதி கூட வேகலை, இங்கே தெரியுதா? நம்ம அதுக்குள்ளே கடலப்பருப்பு மூடி வச்சா அப்படியே பொங்கி மேலே வந்துடுது. அதனால தான் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன், சரியா? இப்போ ரெண்டுமே ரெடி ஆகட்டும். நான் கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு வந்து இப்போ சாம்பார் ரெடி. செம்ம வாசனை, சாம்பாரோட வாசனை. கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து இந்த பக்கம் வடைக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ சாம்பாரை இறக்கிட்டு இந்த பக்கம் மாற்றிடலாம். இப்போ வந்து மூக்கலை ரசமும் ரெடி. ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நம்ம வந்து வடைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து இங்கே கடலப்பருப்பு அரைச்சிட்டேன். இதுலேயே சோம்பும் ஒரு 5 பல் பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வடையை தட்டி போட வேண்டியதான். உப்பு மட்டும் எப்பயுமே திட்டமாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உக்காந்து இதை உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கோம்ல. இந்த வடை எங்கள் வீட்டில் நிறைய பேர்த்துக்கு இறங்காது, ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனாலே பாருங்கள் 1.5 ஆளாக்கு போட்டேன், நாவும் இல்லாமல். எப்போயுமே 1 ஆளாக்காக போடுவேன், ஏன்னா இந்த வடை சாப்பிட மாட்டானுங்க. அதனால் கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். சரி, என்றைக்காச்சும் கோஸ் பொரியலோ கூட்டோ ஏதோ பண்ணும் போது நாளைக்கோ நாளான்னைக்கோ செஞ்சுக்கலான்ட்டு. எனக்கு சமையல் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும், எவ்வளோ டிஷ்ஷாக இருந்தாலும் ஒத்தாலாம் நின்று செஞ்சுருவேன். ஏன்னா ரசிப்பேன் நான் சமையல். வந்து அந்த மணத்தை வச்சே கை பக்குவத்தை வச்சே நான் செஞ்சிடுவேன். வடை வந்து
அது வந்து எங்கள் அம்மாவோட பக்குவமும் எங்கள் அப்பாவோட பக்குவம். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்து ஷூட்டிங்கில் வந்து சமையல்கார். அதனால் அதோட ஜீன் எனக்கு இருக்கும்ல. எங்கள் அக்காவும் சூப்பராக சமைப்பாங்க, அம்மாவும் சூப்பராக சமைப்பாங்க. நீங்களே சொல்லிக்கிறீங்களே அப்படின்வீங்க. நிறைய பேர்த்துக்கு நான் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி இவ்வளோ டிஷ்ஷு செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நம்ம வடைக்கு வந்து இப்படி பிடிக்கும் போது கரெக்டாக இப்படி உட்காந்துடணும். இப்படி பிடிக்கும் போது பொலப்பொலனும் வரக்கூடாது, உதிரியாகவும் வரக்கூடாது. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பொரிஞ்சு தனித்தனியாக பிரியாது. ஓகேவா? அதேமாரி வடையை வந்து நரன்னு தான் அரைக்கணும். ஒரு 75% தான். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது, உதிரி ஆகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. வடைக்கு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இப்படி அமைக்கி மசால் வடையை சேர்த்துடலாம். மணி வந்து 10:45. அதனால் எப்பயுமே எண்ணெய் வந்து பொரிச்ச எண்ணெயெல்லாம் உடனே காலி பண்ணிடணும். ஓகேவா? நான்லாம் அப்படி தான். சிக்கன் கூட பொரிச்சேன்னா கொஞ்சமாக ஊற்றிப்பேன். இப்போ இந்த எண்ணெய்னா ஒரு 2 நாளைக்கு கூட வச்சுப்பேன். பெரும்பாலும் அப்பளமே பொரிச்சா கூட சமைக்கும் போது குழம்போ பொரியலோ பண்ணும் போது ஃபஸ்ட்டு அப்பளத்தை பொரித்து எடுத்துகிட்டு அதுலேயே அப்படியே வந்து சமைச்சிடுவேன். பெரும்பாலும் எனக்கு அது கரெக்டாகிடும். இந்த விசேஷ காலத்தில் இப்போ எப்படியும் எண்ணெய் இப்படி ஊற்றி பொரிச்சா தான் நம்ம வடையை சுட முடியும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சுல நம்ம வீடியோ போட்டு. நிறைய பேர் மறந்துருக்க மாட்டீங்க, ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் சொல்கிற கடமை சொல்லிடுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட சமையல், நம்மளோட சின்ன சின்ன குறிப்புகள். இப்போ நிறைய பேர் வந்து புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கோசம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற வடையெல்லாம் தட்டி போட்டுட்டு அப்பளம் வச்சா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. நல்லா மொறுன்னு இருக்கும், ரொம்ப நேரத்துக்கும் இருக்கும். இந்தமாரி நீங்கள் நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் வந்து வடை மாவு அரைச்சிங்கன்னா. கடையிலலாம் காஞ்ச பட்டாணி இருக்குது பாருங்கள், அதை அரைச்சி வச்சுருவாங்க. வடை சுடுறதுக்கு 1 ஹவர் 2 ஹவர் இருக்கும்போது. ஏன்னா டெய்லியும் அவங்களால வந்து அரைக்க முடியாது. ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வந்து வடை தேவையோ அதை ஊற வச்சுட்டு அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு செய்வாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சமையலை பற்றி ரொம்ப தெரியலனாலும் கொஞ்சமாச்சும் தெரியுங்க. இப்போதைக்கு வீட்டில் எப்படி சமைச்சி சாப்பிட்ற அளவுக்கு தெரிஞ்சாவே போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோவா நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப அவாய்ட் பண்ணுவோம். வெளியே போனால் தான், வருஷத்துக்கு நம்ம டூருன்னு போகிறோம் பாருங்கள், அப்போ தான் ஹோட்டல். என்னைக்காச்சும் பசங்க கேட்டாங்கன்னா மாதத்தில் ஒருக்கா இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு ரூபா தான் வாங்கி சாப்பிடுவோம். வடையெல்லாம் சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பொரிச்சிட்டோன்னா நான் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு அப்படியே காட்டிடுறேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம்.